ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ ஃபிஷ்ஷஸ்க்கு என்ன ப்ரோ பெஸ்ட்டு ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஆக்சுவலாக ஃபுட்டுனாவே பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த டையோ கம்பெனி எடுத்து வர வச்சிட்டியா. ஸோ அந்த டையோ கம்பெனி எல்லாருமே அந்த நார்மலாக போடுவோம். ஸோ அந்த ஃபுட்டை காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து பேசிக்காக இல்லை ப்ரோ. நான் ஸ்டார்டிங்காக வாங்கி போனோம் அப்படின்னா அந்த ஆப்டியம் ஃபுட்டை வாங்கி போடுங்க. ரொம்ப 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 நல்லாது, ஓகேங்களா. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை ப்ரோ, சரி என்கிட்ட காசு கொஞ்சம் நிறையவே இருக்குது, என்கிட்ட வேணாம், எனக்கு ஃபிஷ்ஷு நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுங்க, ஓகேங்களா. ஸ்பைரல்லாம் நான் பேசிக்காக எல்லா ஃபிஷ்ஷுக்கும் ரெஃபர் பண்ணுறது. கலர் நல்லா க்ரோத்தாகவும் நல்லாயிருக்கும், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று ப்ரோ, என் ஃபிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது ப்ரோ. ஸோ இந்த கிளைமேட்டுக்கு என்ன ப்ரோ மெயின் ரீசன் ஆகும் அப்படின்னீங்கன்னா, இந்த கிளைமேட்டுக்கு வர பிரச்சனை பார்த்திங்கன்னா தண்ணியினுடைய கூலிங் தாங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு மாதம் வரைக்கும் தாக்கு பிடிச்சிட்டிங்கன்னா மீனுக்கு அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே வராது. நீங்கள் எல்லா வகையானதும் ஃபுட்டும் போடலாம். அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது அந்த சிக்கன் மட்டன் கொடுக்கும்போது ட்ரை வார்ம்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட் இருக்கும், அதை கொடுக்கலாம், ஓகேங்களா. ஸோ இதை தவிர வேறு என்ன ப்ரோ ஃபிஷ்ஷுக்கு தேவை அப்படின்னாங்க, வேறு எதுவுமே தேவையில்லைங்க. நீங்கள் கொடுக்குற உணவு கரெக்டாக இருந்துச்சுனாவே போதும், மீனுக்கு ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இல்லை ப்ரோ, நான் வந்து டெட்ரா ஸோ அந்த விடோ அது மாதிரி வச்சுருக்கேன், அதுக்குள்ளே தான் ஃபிஷ் இருக்குங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபிஷ் ஃபுட்டு காமனாக அந்த ஆர்டிவிக்கு முன்னாடி மைக்ரோ பெல்லட் இது ட்ரை பண்ண சொல்லுவேன், ஓகேங்களா. ஸோ இது நல்லாயிருக்கும், ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து சூப்பராக இருக்கும். இதை தவிர பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ஐட்டங்கிறது ஒன்று, இதை தவிர வேறு எதுவும் தேவையில்லை, ஓகேங்களா. ஸோ இது மட்டும் இருந்தாவே போதும். குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ எது ப்ரோ நான் இன்சிலாக ட்ரை பண்ணுறேன் ப்ரோ, எது ப்ரோ நல்லா குட்டி போடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்சிலாக வந்து பார்த்தீங்கன்னா மௌலி கப்பி. ஸோ அதுதான் வந்து நிறைய குட்டி போடும். மௌலி கப்பி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையில் சேல் பண்ணும்போது டக்குன்னு நிறைய குட்டி போடும். ஸோ நிறைய குட்டி போட்டிருக்கு. யாராவது கடைக்கு யாராவது பசங்க வந்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா சும்மாவே கூட வாங்கிட்டு போங்க, நம்ம சும்மாவே கொடுத்துட்ருப்போம், ஓகேங்களா. ஸோ இது வேறு ஐயோ எனக்கு தெரிஞ்சவங்க வேறு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் பார்சல் பண்ணிவிடணும். இப்போ அந்த குட்டி பார்த்தீங்கன்னா ஞாபகமே வருது. ஸோ இதெல்லாம் பார்சல் கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது, நான் ஐயோ அதையும் சொல்லிடுறேன். இது பார்சலுக்கு இல்லையா, குட்டி பசங்க நிறைய பேர் வந்து கேட்பாங்க, நான் அவங்களுக்கு சும்மாவே கொடுப்போம். வேணுங்கிறவங்க அதாவது வீடியோ பார்த்துட்டு வந்து வாங்குறவங்க குட்டி இருந்தால் வந்து எடுத்துக்கோங்க. நம்ம அந்த குட்டியெல்லாம் ஒன்றும் பெருசாக இது பண்ணுறதில்ல. மீன் வாங்கும்போது ஒரு பேர் 2 பேரை சும்மாவே போட்டு கொடுத்துருவோம், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன ப்ரோ ஃபிஷ்ஷு ஃபுட்டுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னா இது மட்டும் யூஸ் பண்ணுங்கள். வேறு ரொம்ப காசு வச்சுருக்கேன் அப்படின்னீங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஃபுட்டு. ஸோ பேசிக்காக இந்த ஃபுட்டுலேருந்து வாங்க. ஸோ ஓகேங்களா. அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று கேட்பாங்க கேட்டகரி, ப்ரோ ராயல் கப்பி ஃபுட்டு பெஸ்ட்டா, அது பெஸ்ட்டா. ஸோ அப்படின்பாங்க. இங்கே பெஸ்ட்டு காட்டில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ரொட்டீனுக்குன்னு ஃபுட்டு ஒன்று இருக்கும். நீங்கள் அதுதான் இப்போ நம்ம என்ன தான் கறி குழம்பு, நம்ம மட்டன் குழம்பு, ஸோ அதெல்லாம் சாப்பிட்டாலும் டெய்லி சாப்பாடு தான் நான் சாப்பிட்டாகணும், வேறு வழி இல்லை. ஸோ அது மாதிரி தான் இருந்ததுன்னா டெய்லி சாப்பாடுங்கிறது இந்த ஃபுட்டு மாதிரி. ஸோ ஆப்டியும் ஒசாக்கா இது 2 பேசிக்காக ட்ரை பண்ணலாம். ஆப்டியும் ரொம்ப நல்லது. ஸோ இது ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா. என்னோட இதில் வந்து பார்த்திங்கன்னா அதை தாண்டி வேறு ஏதாவது கொடுக்கணும்னா நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி இட்லி தோசை சாப்பிட்றோம் அது மாதிரி வந்து ஸ்பைரல்லாம் இது வந்து காமனாக ஒரு நாளைக்கு விட்டு ஒரு நாள் கூட கொடுங்க. மேக்ஸிமம் 25 கிராமே இருந்ததுன்னா 60 ரூபா வரும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். மற்றபடி ரெகுலராக கொடுக்குறேன்னா இது கொடுங்க, நல்லாயிருக்கும், ஓகேங்களா. ஸோ இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.